ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் கீபோர்டு வந்து ஒட்டோ கரெக்ஷன் ஆகிற ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம கீபோர்டில் டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் பிள்ளையாக நம்ம டைப் பண்ணும்போது நம்ம ஒட்டோ கரெக்ஷன் வந்து எனேபிள் இருக்குமாச்சுன்னா அது ஒட்டோவாகவே வந்து கரெக்ட் ஆகும். இது ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயம்னாலுமே சம்டைம்ஸ் வந்து நம்ம தமிழில் ஏதாவது இங்கிலீஷில் இந்த மாதிரி டைப் பண்ணும்போது அதுவுமே வந்து ஒட்டோ கரெக்ஷன் ஆகும்போது நமக்கு வந்து ரொம்பவுமே டிஸ்டர்பாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம இதை இரேஸ் பண்ணிட்டு திரும்பவும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இந்த ஒட்டோ கரெக்ஷனை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது இல்லாட்டி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் ஐஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஜென்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஒட்டோ கரெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிளில் இருக்கும். அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கீபோர்டை ஓப்பன் பண்ணி ஏதாவது டைப் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஒட்டோ கரெக்ஷன் ஆகிறது வந்து இப்போ சால்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது மட்டும்தான் வந்து உங்கள் கீபோர்டில் ஷோ ஆகும். ஸோ கரெக்ஷன் ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து ஐஃபோனில் வந்து இந்த கீபோர்டில் ஒட்டோ கரெக்ஷனை நம்ம சால்வ் பண்ணுறது இல்லாட்டி டர்ன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.